கூட்டணி பேச்சுவார்த்தை தரத்தளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தளத்திலே சிபிஐ ரெய்டு நடக்குது. சிபிஐ ரெய்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி பணிய வைத்து புகாரி கோச்சிக்கூடாது. 63 சீட்டு நிற்கிறதுக்கு காங்கிரஸ்ல இங்க யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா 2011 63 இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அன்னைக்கு எம்எல்ஏ இருந்த நான் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. யார் பேசுறது? இப்ப இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பாலபாரதி பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி காங்கிரஸ் 63 நாயன்மார்களை பெற்றது. ஆனால் மக்கள் பஞ்சபாண்டவர்களை தான் தந்திருக்கிறார்கள் சொன்னாங்க. 5 எம்எல்ஏ தான் 63 இடத்துல நின்று. யார் யாரை மிரட்டியது, யார் யாரை மிரட்டி அதிக இடங்களை பெற்றது என்பது சகோதரர் புகாரி இடத்திலே விட்டு விடுகிறேன். அதை தாண்டி மிகப்பெரிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட சிந்தாந்தனையோடு இருக்கிற ஒரு இயக்கம். மாறாக ஐக்கிய குஜராலுடைய மந்திரி சபையில் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஐக்கிய குஜராலுடைய மந்திரி சபையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு வந்த தேவகவுடாவினுடைய மந்திரி சபையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஆர்டர் மாத்தி சொல்றீங்க. அதற்கு பிறகு வந்த தேவகவுடா ஐக்கிய குஜரால், அதற்கு பிறகு வந்த வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலேயும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு வந்த மன்மோகன் சிங்கினுடைய அமைச்சரவையிலேயும் தன்னுடைய இடத்தை தங்க வைத்துக் கொண்டது. நான் சொன்ன இந்த 4 பிரதம அமைச்சர்களுமே வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு கொள்கை கோட்பாடுகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த 4 மத்திய அமைச்சரவையிலையும் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் தன்னுடைய மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு, மத்திய அமைச்சர்கள் பெற வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு, இயக்கத்தையும் தன்னுடைய குடும்ப வளத்தையும் பெருக்கிக் கொள்க வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு பயணித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் ஒரு கொள்கை. ஆனால் இப்போது அமைத்திருக்கிற எங்கள் தலைமையிலான இந்த கூட்டணியை கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி என்று சொல்ல நாங்க சொல்றோம். ஆமா, கொள்கை இல்லதான். எங்களுடைய ஒரே கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு அரசியலிருந்து விரட்ட வேண்டும். இதான் ஒரே கொள்கை. பல இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், எங்கள் தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். தேர்தல் முடிந்த பிறகு அவரவர்கள் அவருடைய பணியை பார்க்க சென்று விடலாம். ஒரே கொள்கையோட கூட்டணி. காங்கிரஸோடு இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை அப்படின்னு யார் சொன்னது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன். தொங்கு சதைனா உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். இதைவிட கேவலமாக ஒரு இயக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இயக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்கையுடைய கூட்டணி. திரு ஸ்டாலினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ சொன்னது யாரு? அண்ணன் வைகோ. இலங்கை பிரச்சனை பத்தி அவர்கிட்ட கேட்ட, இலங்கை பிரச்சனை அவர் இலங்கை பிரச்சனை சிலோன் மேட்டரான்னு கேட்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட ஸ்டாலினுக்கு கிடையாது என்று சொன்னது நான் இல்ல, அண்ணன் வைகோ. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொள்கையோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோல கடந்த காலங்களிலே பேசியதை இன்றைக்கு மீண்டும் நினைவு கூறுவோம் என்று சொன்னால் யாரும் யாரோடையும் கூட்டணி சேர முடியாது. 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு தெரியல அது மதவாத கட்சின்னு. 2001 மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறீர்கள் பாரதிய ஜனதாவோடு இணைந்து, அன்னைக்கு தெரியலையா அன்னைக்கு அது மதவாத கட்சி என்று? முரசொலியிலே திரு கருணாநிதி எழுதுகிறார், எப்படி திராவிட கழகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதுபோல ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அமைப்பு, இதை மதவாதமாக நீங்கள் திரிக்க கூடாது அப்படின்னு யார் சொன்னது? திரு கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிறது என்று சொன்னால் அது மதவாத கட்சி. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதே போல சகோதரி மருத்துவர் ஷர்மிளா நீட் தேர்வை பத்தி பேசினாங்க. நீட் தேர்வின் மூலம் எல்லாருக்குமே தெரியும், நீட் தேர்வு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தேர்வு. இதில் யாருக்கும் எந்த விதமான விலக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் மீண்டும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு 7.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து அரசு பள்ளியிலே பயின்ற மாணவர்கள் நீட் தேர்வை எழுதி அதிலே தேர்ச்சி பெறுகிற போது அவர்கள் மருத்துவம் படிக்க வசதி செய்து, அப்படி தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிக்கிற மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்த மாணவர்களுக்கு அனைத்து செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். அதன் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ 6400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டை விலக்கு எடுத்துருவோம். யாராலையுமே பண்ண முடியாது. 2026 முதலமைச்சராக அமரப் போகிற அண்ணன் எடப்பாடியார் நினைத்தாலும் நீட் தேர்வு விலக்க முடியாது. இது விலக்க முடியாதா? இது தெரிஞ்சு முதல் கையெழுத்து நாம சொல்லியாச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு சரி ரைட்டு வந்துட்டீங்க, விலக்க முடியாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், 7.5% உள்ஒதுக்கீட்டை எங்களுடைய எடப்பாடியார் கொடுத்தார் இல்லையா, அதுல கூடுதலா ஒரு 2.5% உள்ஒதுக்கீட்டை கொடுத்து ஒரு 10% நீங்கள் ஆக்கியிருக்க வேண்டுமா இல்லையா? இதான் எங்க கேள்வி. அதுக்கு என்ன பண்றது? நீ மருத்துவத்துக்கு 7.5 கொடுத்தியா, நாங்க இன்ஜினியரிங் 7.5 கொடுத்தோம்.
இதுதான் இப்ப இவங்க பண்றது. இப்ப எப்படின்னா, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், அதை காப்பி அடிச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப இது எந்த விதமான காப்பி? இது 7.5% மருத்துவத்திற்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தோம், நாங்க என்ஜினியரிங்க்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டோம். வேணான்றீங்களா? அப்ப வேணும் காப்பின்னு சொன்னாங்களே, அந்த காப்பிக்காக நான் உங்களுக்கு ஒரு பதில சொல்றேன். நான் இதுல கூட்டணி சகோதரர் நண்பர் சரவணன் கூட சொன்னாரு, கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய கொள்கை கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவோம். காங்கிரஸோடு பாரதிய ஜனதாவோடு பொருந்தா கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணன் வைகோ சொன்னாரு, 1.5 லட்சம் தமிழர்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை நம்முடைய அண்டை நாடான இலங்கையிலே கொன்று குவித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு நான் கூட்டணி வைத்தால், அந்த காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காதுனாரு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது, அதோடு அண்ணன் வைகோவும் இருக்கிறார். அதற்கு எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் கருநாகராஜன் சொன்னதை போல கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கட்சி கொடியை தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஏற்ற முடியல. நாங்கள் ஒரு மாநாடு போட முடியல. சிம்பிளா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டார் அண்ணன் திருமா. உடனே ஸ்டாலின், என்னப்பா அங்க சத்தம் அப்படின்னாரு. ஒன்னும் இல்லைன்னா மகளிர் உரிமை மீட்பு மாநாடுன்னு மாத்திக்கிறேனா ஆச்சா. அதே போல காங்கிரஸ் இப்ப கூட்டணியில கிறிஸ்டோடங்கர் இங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் வராரு. ஒரு 7 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார். 5 கேள்வி கேட்கிறாங்க. 5 வினாக்கள் பத்திரிகையாளர் கிறிஸ்டோடங்கர் இடத்தில் எழுப்பப்படுகிறது. ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. எந்த விதமான பதிலும் சொல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் எந்த விதமான பதிலுமே சொல்லாம போயிருக்கிறார். இது போன்ற ஒரு சண்டித்தனமான நிலையில் காங்கிரஸ் இருக்குமே. ஆனால் நான் இங்க ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன், திரு கருணாநிதி இன்றைக்கு இருந்திருந்தால் உங்க வேலையை நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியமான முடிவை எடுத்திருப்பார். அந்த முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் கூட்டணி நம்பி இருக்கிறார். கருணாநிதி அவரை நம்பினார்.